ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி ரேட்டிங் படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ ஜிபி ரேட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங். ஸோ இது 6 months கோர்ஸ் தான். ஸோ இதோட ரிக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும் 10th or 12th. ஸோ பிசிஎம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதில் 50% இருக்கணும் ஃபார் ஜிபி ரேட்டிங். அடுத்து மினிமம் 40% ஆச்சு இங்கிலீஷில் இருக்கணும். ஸோ ஜிபி ரேட்டிங் படிக்கிறதுக்கு ஐஎம்யூசிடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டாம், நோ ரிக்குவயர்மெண்ட். ஸோ இது படித்த பிறகு மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் நீங்கள். அடுத்து 6/6 ஐசைட் இருக்கணும். இது ஒரு டிஜி அப்ரூவ்ட் காலேஜில் படிச்சிருக்கணும். ஸோ இது படிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது ட்ரெயினிங் ஓஎஸ் ஆட்டு ஒர்க் பண்ணலாம் ஷிப்பில். அதுக்கப்புறம் ஓஎஸ், அதுக்கப்புறம் ஏபினா ஏபிள் சீமேனாட்டு போவீங்க. ஏபி சீமேனா ஆனதுக்கப்புறம் போசனாட்டு நீங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லைனா ஏபி நீங்கள் வேலை பார்க்கும்போதே செகண்ட் மிட் கிளியர் பண்ணலாம். செகண்ட் மிட் கிளியர் பண்ணால் நீங்கள் தேர்ட் ஆஃபீஸர் ஆட்டு போகலாம். ஆஃபீஸர் ரேங்க்கில் போகலாம். அப்படியே செகண்ட் ஆஃபீஸர், சீஃப் ஆஃபீஸர், கேப்டன் வரைக்கும் போகலாம். ஸோ ஜிபி ரேட்டிங் எப்போ படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 12th படிச்சுட்டு ஜிபி ரேட்டிங் படித்தாலும் சேம் வேல்யூ தான். 10th கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஜிபி ரேட்டிங் படித்தாலும் ஒரே தான். டைம் சேவாக இருக்கும். சி டைம் நிறைய எடுக்கலாம், ஏர்னும் ஜாஸ்தியாக பண்ணலாம். தேங்க்யூ.